ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா 2024 ரிலீஸ் ஆன ஒரு தரமான டைம் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்துக்கு ரோட்டன் டொமேட்டோஸ்ல 96% கொடுத்திருக்காங்க. சோ இந்த வருஷத்திலே அதிகமான ரேட்டிங் உள்ள படம் இந்த படம் தான். படம் பயங்கர த்ரில்லிங்கா போகும். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் பயங்கரமா. படத்துல ஒன்லைன் குள்ள போயிடலாம். படம் வந்து 1970 காலகட்டத்தில் நடக்குது. அந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியும் சிசிடிவி கேமரா கிடையாது, யார்ட்டி மொபைல் ஃபோன் இருக்காது, வெறும் டெலிஃபோன் மட்டும் தான். சோ அந்த காலத்துல ஒரு கிரைம் நடந்தா மக்களுக்கு எவ்வளவு பெரிய அவதி நடக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்குறப்ப நமக்கே தெரியும். ஒரு ஃபோன் இருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் ஒரு எமோஷனோட தான் டிராவல் ஆகும். ஒரு பெட்ரோல் பங்கு அந்த இடத்துல பெட்ரோல் இல்லாதனால ரீஃபில் பண்றதுக்கு லேட் ஆகும் சொல்லிட்டு நம்ம படத்துல டிராவல் பண்ற எல்லாரும் ஒரு சின்ன மோட்டல்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த மோட்டல்ல நடக்கிற பிரச்சனை தான் படத்தோட ஒன்லைன். படத்துல நேரா போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வராரு. இவன் நம்ம படத்தோட ஹீரோ. பெட்ரோல் பாதியிலே காலியான பெட்ரோல் ரீஃபில் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வந்தாரு. அங்க பெட்ரோல் ரீஃபில் பண்ற ஆள் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் இல்லங்க, பெட்ரோல் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ட்ரக் அந்த வேல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இங்க இருந்து பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு அப்படினா 100 மைல்ஸ்ல இருக்கு அப்படினா 100 மைல்ஸ் ஆன ஏரியா அப்படினா நீங்க வேணா இந்த மோட்டல்ல வெயிட் பண்ணுங்க, வந்துரும், நான் வந்து கூப்பிடுறேன் அப்படினா இல்ல நான் கார்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கார்ல வெயிட் பண்றாரு. ஆப்போசிட்ல ஒரு ஷெரீஃப் கார் வருது. அந்த கார்ல பார்த்தா ஒருத்தங்க இறங்கி வராங்க. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க தான் படத்திலே ஒரு மாஸ் ரோல் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு அவங்க இறக்கி விட்டு நம்ம ஷெரீஃப் அப்படியே கிளம்பிறாரு. அப்புறம் அவங்க மோட்டல்ல போயிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஹீரோ லைட்டா பசிக்கிற மாதிரி தெரியுது. சரி உள்ள போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கார்ல இருந்து கீழ இறங்குறப்போ ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு காலையில 6 மணிக்கு பேங்க்ல ஒரு ராபரி நடந்துருச்சு, $700 மில்லியன் எடுத்துட்டு தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதை கேட்டுட்டு ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கு அடையாளமா என்ன சொல்றாங்கன்னா,